மட்டும் காமெடி மகிழ்ச்சி. இன்றைக்கு எப்படி பார்க்க போனால் நானே ரசிகன் ஆனேன் அந்த இதெல்லாம் பார்க்க போகிறோம். நான் வந்து ரசிகனானது ஒரு நடிகருக்கு இப்போ என்னன்னா எனக்கு சின்ன 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 வயசாக இருக்கும்போது அவர் முதல் முதல் நடித்த 92 நான் நினைக்கிறேன் 92 அப்படித்தான் 92 இருக்குன்னு நினைக்கிறேன் 92 அவருடைய முதல் படத்திலேயே எனக்கு பிடித்து விட்டது. அவர் வந்து முதல் முதல் நடித்த படம் வந்து அவருடைய அப்பா தான் அவர் நிறைவேற்றி விட்டார். அந்த படம் அம்மா தான் தயாரித்தது. அது அந்த முதல் படம் பார்த்ததுலேருந்து எனக்கு அந்த நடிகரை பிடித்து விட்டது. வேறு நடிகரையும் நாங்கள் பார்க்குறது நாங்கள் சின்ன வயசுலேருந்தேக்க எங்களுக்கு வந்து சண்டை தான் பிடிக்கும். கூடுதலாக சண்டையும் டான்ஸும் அதே வேறு முதல் படத்தில் பார்க்க நல்லா சண்டை போட்டார், நல்லா டான்ஸ் ஆடினார், எங்களுக்கு பிடித்து விட்டது. அப்போல வந்து ரசிகனாக தோன்றினேன். அந்த படத்தை அவர் தந்தை ஸ்ரீ சந்திரசேகரன் இயக்கினார், அம்மா தான் தயாரித்தார். இசை வந்து அதுக்கு வந்து இசை வந்து மணிமேகலை சிறப்பாக இருந்தது. அப்படி வந்து எனக்கு நடிகரை பிடித்து விட்டது. அந்த நடிகர் உதவியாக முந்தி இளைய தளபதி தளபதி விஜய் தான். அப்படியே தொடர்ந்து பல படங்கள் நடிக்கிற ஒவ்வொரு படங்களையும் தவறாமல் பார்த்து ரசிப்பது. நாலு வீட்டில் அப்படியே பல படங்கள் நடித்தார். தந்தை தயாரிப்பு பல படங்கள் சொன்னோம்னா பேர் வந்து பேசணும். கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, செந்தில் பாண்டி, சந்திரலேகா, செல்வா சொல்லி அப்படியே நடத்தி கொண்டு வந்தார். அதுக்கு பிறகு பூவினக்காரன் தான் அவருக்கு பெண்கள் ரசிகர்கள் அதிகமாக கூடினார்கள், தங்கை ரசிகர்கள் கூடினார்கள். பூவினக்காரன் ஒரு சிறந்த படம். அதிலிருந்து அவருடைய வளர்ச்சி சில வளர்ச்சியாக ஆரம்பித்தது. அதில் பூவினக்காரனுக்கு பிறகு வந்து காதலுக்கு நிறையாக அதுக்கு பிறகு துல்லானத்துக்கு பிறகு குஷி என்று சொல்லி அது படம். அப்படியே ஒரு காலகட்டத்தில் அவற்றை வளர்ச்சி அசுர வளர்ச்சியாக அப்படியே வந்தது. பேருந்து குச்சிக்கு பிறகு பிரியமானவை அப்படியே வந்தது. நம்ம திருமலை, கேள்வி, திருப்பாச்சி, சிவகாசி என்று சொல்லி அது ஒரு இதில் வந்து அதே சமயத்தில் தான் போக்கு என்ற படம். திருமலையிலேயே பரிமாணம் மாறிட்டு பகவதியில இருந்து இந்த சண்டை ஆக்ஷன் படமாக மாறினாங்க. அது வந்து திருமலை ஒரு ஃபுல் ஆக்ஷன் படமாக வந்தது. அது சிறப்பாக இருந்தது. அதிலிருந்து சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் படத்தை அதிகமாக பார்ப்பார்கள். பாட்டு சண்டை எல்லாம் பார்ப்பார்கள். எங்களமாய்த்தான் நான் இப்படி வரைக்கும் ரசிகனாக சின்ன பார்த்தா அதிகமாகி பெய்து 90 சின்ன பிள்ளைகளாக வேறு நடிகர் நாட்டிய படங்கள் வந்தாலும் விஜய் படத்துக்காக பார்ப்பார்கள். இந்த டான்ஸ் நல்லா இருக்கும், பாட்டு நல்லா இருக்கும், சண்டை நல்லா இருக்கும்னு சொல்லி பார்ப்பார்கள். அப்படியே திருமலை பிறகு கில்லி வந்து கில்லி ஒரு வித்தியாசமான சண்டை படம். அது நல்லா இருந்தது. கில்லி போக்கு கில்லி அப்படின்னு சொல்லி பல படங்கள்
வித்தியாசமாக இருந்தது. அதுக்கு பிறகு வந்து நண்பன் வந்தது, காவலன், அதெல்லாம் நல்லா இருந்தது வேலாயுதம். அதுக்கு பிறகு ஒரு 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 குஷி. அதுக்கு பிறகு ஒரு சில படங்கள் சரியாக போகவில்லை. பிறகு வந்த படங்கள் காதலில் விநாயகத்துலேருந்து நல்லா எல்லாம் ஒருத்துவங்க விநாயகம் காவலன்னு சொல்லி நண்பன், அதுக்கு பிறகு துப்பாக்கி, பேருந்து வந்து தெருங்கன்னு சொல்லி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வளர்ச்சி அசுர வளர்ச்சியாக இருந்தது. திரையில் வந்து பாடல்கள் வந்து எடுத்து வித்தியாசமான விஜயை எல்லாரும் பார்த்தார்கள். அது மூன்று மூன்று வேடங்களில் நடித்த அசத்தியிருந்தார். அதே மாதிரித்தான் திரைக்கு அப்புறம் வந்து அவர் வந்து அந்த துப்பாக்கி வந்து அவருடைய போர் உடைகளில் இருந்த தலைவர் விதத்தில் இருந்து எல்லாமே மாற்றப்பட்டு அவரை ஒரு சூப்பர் ஹீரோவாக பிரகாசம் ஆக்கினார். அந்த படம் அவங்க வெற்றி பெற்றது. எல்லாரும் விரும்பி பார்த்தாங்க, நல்ல அபிப்பிராயம் கூறினார். அதுக்கு பிறகு விருதாஸ் வந்து அதை வைத்து கத்தி என்ற படம் எடுத்தார். கத்தி வந்து இன்னொரு விஜயன்ற நடிப்பில் எல்லாரும் பார்க்குற மாதிரி இருந்தது. ஒரு வித்தியாசமான படம். எல்லாருக்குமான விவசாயத்தை பற்றி எல்லாத்தை பற்றியும் சொல்கிற படமாக இருந்தது. ஒரு சிறந்த படம். அதிலே அவர் 2 வருடம் வச்சிருந்து அசத்தி இருந்தார். அதன் பிறகு வந்து அட்லீஸ்ட் தெருவி இந்த மினிஸ்டர் என்று பல படங்கள் அப்படி வந்து இயக்கினார் விஜய். மினிஸ்டர் பில் என்ற பல படங்களை இயக்கினார். முதலமைச்சர் அதே காலகட்டத்தில் இந்த படத்தை இயக்கினார். சர்க்கார் படத்தையும் முதலமைச்சர் அதுவும் சிறப்பாக இருந்தது. அதன் பிறகு சர்க்காரின் பின்பு வந்து ஒரு சில படங்கள் வந்தன. அது ஓரளவு ஓகே போயிருந்தன. அந்த படம் வந்து என்னடா அப்புறம் பயப்படுவான்னு சொல்லி பாட்டெல்லாம் நல்லா இருந்தது. படமும் பரவாயில்லை, ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு போகவில்லை. அதன் பிறகு வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து மாஸ்டர் என்ற படத்தை எடுத்தார். அந்த படம் மிக மிக சிறப்பாக இருந்தது. அந்த படம் அந்த நேரத்தில் கொரோனாவும் வந்துச்சு. கொரோனா வந்தவையா அது அந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் இருந்தவையா 50 ஆட்கள்லாம் படம் பார்க்கலாம் சொல்லி பார்த்தவையா வசூல் கொஞ்சம் இதாக இருந்தது. ஆனால் எதிர்பார்த்த விட சமூக வசூல் வந்து கூறப்பட்டது. அந்த படத்தை எல்லாரும் பார்த்து கொண்டாடினார்கள். அதன் பிறகு லோகேஷ் கனகராஜ் வந்து லியோ என்ற படத்தையும் எடுத்திருந்தார். லியோவும் நல்ல ஒரு சிறந்த படம். பெரிய மாறுபட்ட படங்களும் நடித்திருந்தார். அது வித்தியாசமாக இருந்தது. அவங்க வசூலை வாரி குவித்தது. அதிக ரசிகர்களும் குவிந்தார் அந்த படத்துக்கு. அதன் பின்பு வந்த படம் வந்து பின்பு வந்த படம் வந்து லியோக்கு பிறகு வந்த படம் பாரிஸும் நல்ல குடும்பங்கள் எல்லாரும் பார்க்குற படமாக இருந்தது. குடும்பம் கொண்டாடும் வெற்றி படம் என்று சொல்லியிருந்தார்கள். படம் சிறப்பாக இருந்தால் அவங்களும் அந்த கூட்டம் வந்தது. கூட்டம் ஒரு வித்தியாசமான முறையில் வந்திருக்கிறவன் ஒரு வித்தியாசமான கதைக்களத்தோடு இயக்கியிருந்தால் பார்க்க சிறப்பாக இருந்தால் பல கோடிகளை வாரி குவித்தன. அதன் பின்பு வந்து இப்போ தற்சமயம் வந்து ஜனநாயகம் என்ற படம் வந்து நடத்தி கொண்டிருக்கிறார். அது இப்போ கிட்டத்தட்ட முடிந்து விட்டதாக கூறப்படுகிறது. அது வெறும் தை மாதத்தில் பொங்கலுக்கு இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த படத்துக்கும் அது கடைசி படம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அது கடைசி படம் என்றால்
பலத்த அமோக எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியுள்ளது. அது எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அதில் நானும் அடியேனும் ஒரு ஆட்டம். எல்லா நடிகர்கள் வந்தாலும் விஜய் அவர் வந்து நடிக்க வந்தபோது எல்லாரும் குமுதத்திலேருந்து எல்லாரும் இது என்ன நடிக்கிறதுக்குரிய அமைப்பு இல்லை, முகம் இல்லை, கலரை இல்லைன்னு சொல்லி எல்லாரும் தூற்றினார்கள். எல்லாரும் அதை ஒரு மட்டமாக எண்ணினார்கள். ஆனால் அதே குமுதம் வந்து அவர் வளர்ந்து வந்த பிறகு அவரின் பேட்டிக்காக அவரின் இன்டர்வியூக்காக காத்து கொண்டு இருந்தார்கள். அப்படிப்பட்ட சாதிச்ச என்று சொல்லலாம். ஒரு சிறந்த நடிகர் அதற்காக வந்த காலத்தில் தான் பிரசாந்த் டாப்பில் இருந்தார். பிரசாந்த் தான் அப்புறம் நம்பர் 1 இருந்தார். அப்படின்ற அஜித் இருந்தார், சூர்யா பேருந்து வந்தவர், விஜய் அஜித் பிரசாந்த் 3 பேருனா முந்தி அந்த போட்டி இருக்கும். ஆனால் அதில் பிரசாந்த் தான் முதலாயிருப்பார், அஜித் விஜய். ஆனால் பேருந்து வந்து இந்த செந்திலபாண்டி பூதனகாப்பாடு விஜய் இந்த பெண்கள் ரசிகர் மேலே குடும்ப ரசிகர் மேலே சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் ரசிக்கக்கூடிய முதலிடத்துக்கு வந்தார். அவற்றின் நடிப்பு வந்து வித்தியாசமான நடிப்பு. கஷ்டப்பட்டு நடிக்கணும். கமல்ஹாசன்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிப்பார். அது சிறந்த நடிகர் கமல்ஹாசன். ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சாலும் சில நேரம் படம் சரியாக போகாது. விஜய் வந்து ஒரு கவர்ற மாதிரி ஒரு இது இருக்கு. எல்லா சின்ன சின்ன பிள்ளைகள்லேருந்து எல்லாரையும் பக்கத்து வீட்டு அண்ணனோ தம்பியோ மாமாவோ மச்சாவோ மாதிரி இருக்கிறவைய எல்லாரையும் கவர்றார். அதோட எல்லாருமே படம் பிடிக்குது. அதாவது கடைசி படம்னு சொல்லியிருக்கிறேன். அதாவது அரசியலுக்கு போனாலும் இருந்தாலும் ஒரு இது படம் வருஷத்துக்கு நடிக்கலாம். ஒரு எம்ஜிஆர் அவர் சட்டமன்ற இதாக தேர்ந்தெடுத்து இருந்த போதிலும் அவர் படங்கள் நடித்து கொண்டு தான் இருந்தார். அதே மாதிரி அவர் விஜயும் வந்து இந்த சினிமா கைவிடாமல் வருஷத்துக்கு ஒரு படமோ இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு படமோ நடித்தா இந்த மாதிரி ரசிகர்களுக்கு நல்லா இருக்கு. அவரை மாதிரி ஒரு நடிகன் வாழ்றது கஷ்டம். ஒரே மாதிரி ஒரு ஆள் இருக்க மாட்டேது. ஆனால் 30 வருடமாக நடித்து ரசிகர்மாரை சம்பாதிச்சிருக்கிறார். அதுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து நடிக்கணும்ன்ற என்னோட ஆசை. மேலும் அரசியல் பயணம் பெற்று வாழ்த்துக்கள். வணக்கம்.